ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் மும்பையிலேருந்து லேட்டஸ்டானதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ராபின் உத்தப்பா வர்சஸ் எம்ஐயோட கான்ட்ரவர்சி, ஹர்திக் பாண்டியாவோட மிகப்பெரிய சம்பவம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட சரிவு, இதெல்லாம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளை என்ன வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கும் நம்மளுடைய ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்மளுடைய டீம் இந்தியாவுக்காக இந்த WTCயில் அதிக ரன்கள் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ட்ராப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா BGTயில் பும்ராவோட கேப்டன்சியில் டீம் இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ அப்போவே கண்டிப்பாக எல்லாருமே நிறைய பேர் சொன்னது என்னன்னா, ஸோ ரோஹித் சர்மா வந்தாருன்னா கேப்டன்சி எடுக்க வேணாம், ஸோ ஜஸ்ட் பிளேயராக மட்டும் விளாடலாங்கிற மாதிரி சுனில் கவாஸ்கர்லாம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா சப்போஸ் செகண்ட் டெஸ்ட் தோத்துட்டா அது ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிக்கு கண்டிப்பாக ஆபத்தாக வரும் அப்படின்னு. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டெஸ்ட்டில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் ஓப்பனராக பண்ணாமல் மிடில் ஆர்டருக்கு போகிறோன்னு போய் ஸோ அந்த இடத்துல 2 இன்னிங்ஸ்லையும் அவர் லிட்டரலி ஃபெயில் ஆனதுனால ஸோ இப்போ அவங்க ஓப்பன் பண்ண அந்த ஒரு அப்டேட்டட் ICC டெஸ்ட் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மா 6th பொசிஷன்லேருந்து 31st பொசிஷனுக்கு சரிஞ்சிருக்கிறாரு. ஸோ அது ரோஹித் சர்மாவோட மட்டும் நிற்கல. ஸோ விராட் கோலி 8th பொசிஷன்லேருந்து 20th பொசிஷனுக்கு சரிஞ்சிருக்கிறாரு. ஸோ டோட்டலி டாப் 10ல இருந்து ஸோ அந்த இடத்துல 31st பொசிஷனுக்கு போயிருக்கிறார் ரோஹித் சர்மாங்கிறப்போ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் அங்கே அனலைஸ் பண்ணி ஆகணும். ஈவன் இன்னொரு மிகப்பெரிய லெவலில் ஒரு டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து இன்னும் வரல. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் சைடில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் WTC ஃபைனல்ஸ் வேறு இங்கே நமக்கு கழுத்துக்கு மேலே கத்தியாக தொங்கிட்டு இருக்கும்போது 2 பேருமே விராட் அண்ட் ரோஹித் 2 பேருமே மிகப்பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த சரிவிலிருந்து ரோஹித் சர்மா மீண்டு வருவாரா, தேர்ட் டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட மாஸ்டர் கிளாஸின் மூலம் செமிஃபைனல் ஒன்றிற்கு தகுதி பெற்றிருக்கும் பரோடா சாயித் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பரோடா டீமுக்காக தான் ஹர்திக் பாண்டியா ஆடிட்டு இருக்காரு குர்னால் பாண்டியாவோட கேப்டன்சியில். ஸோ இன்றைக்கி ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய பரோடா டீம். ஸோ அதில் ஹர்திக் பாண்டியா குர்னால் பாண்டியா 2 பேருமே இன்றைக்கி பேட்டிங்கில் சொதப்பி இருந்தாலும் பவுலிங்கில் வேறு லெவலில் ஹர்திக் பாண்டியா மாஸ் காட்டினார். ஸோ 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி வெறும் 27 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து ஸோ டீம் செமிஃபைனல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி நமக்கு ஹர்திக் பாண்டியா இருந்தார். ஈவன் ஃப்ரம் சாயித் முஸ்டாக் அலியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் அவர் ப்ளே பண்ணல. ஃப்ரம் மேட்ச் 1லேருந்து பேட்டிங்கில் தலைவன் ஒரு டாமினேட்டடான பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பேட்டிங் பவுலிங்கில் 2லையுமே கொடுத்துட்டு இருந்தார். பட் மேக்ஸிமம் நோட் பண்ணப்பட்டது அவரோட பேட்டிங் தான். பட் இந்த குவார்டர் ஃபைனல்ஸில் அருமையான ரன் அப்படிங்கிறத அடித்து கொடுக்குறாரு. பேட்டிங்கும் மாசாக பண்ணுவார். ஸோ அதே நேரம் பவுலிங்கும் எஃபெக்டிவாக இருப்பாருன்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அந்த இடத்துல பவுலிங்கில் செம்மையாக செஞ்சு விட்டார் அப்போசிஷன் டீமை. ஸோ உண்மையிலே நம்மளுடைய ஹர்திக் பாண்டியோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம எஃபெக்டிவாக இருந்தது. பெங்கால் டீம் 41 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்த இடத்துல உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதே நேரம் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா இங்கே ஒரு சம்பவமும் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதாவது இப்போ நம்ம நியூ இயர்க்குள்ளே என்டர் ஆகிறோம் 2025. இந்த 2024 மோஸ்ட் சர்ச்டு பர்சன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ டாப் 5ல் இருக்கிற பிளேயரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா 4th பொசிஷனில் இருக்கிறாரு. ஸோ இதற்கு முக்கியமான ரீசன் அவருடைய அந்த T20 வேர்ல்டு கப்பை அவருடைய ஓவர் லாஸ்ட்டாக போட்டு அவர் ரன்ஸை டிஃபெண்ட் பண்ணி தான் நம்ம T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணோம். ஸோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா செம பீக்கு போயிட்டார். ஸோ அந்த இடத்துல அதையுமே ஒரு பெர்ஃபெக்ட் ரீசனாக சொல்கிறாங்க. ஏன்னா அதனாலேயே ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு லாஸ்ட் ஓவர் அந்த மாதிரிலாம் போட்டு தேடும்போது ஸோ அவருக்கு அந்த இடத்துல SEO செமையாக அவர் மோஸ்ட் சர்ச்டு பர்சன் இன் 2024 4th ரேங்க்ல இருக்கிறாருன்னு இதுவுமே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய MI வர்சஸ் ராபின் உத்தப்பாவோட கான்ட்ரவர்சி. ஸோ டோட்டலாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் தான் ராபின் உத்தப்பாவோட ஃபஸ்ட்டு டீம். 2008 இனாகரல் எடிஷன் ஆஃப் IPL மும்பை இந்தியன்ஸ்க்காக தான் ராபின் உத்தப்பா விளாண்டுருந்தார். பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் பண்ணி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ உத்தப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல RCBக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, பிளேயர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதுக்கப்புறம் 2009 and 2010 அவர் RCBக்காக ஆடிருப்பார். ஸோ இப்போ லாயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா எனக்கு RCB கிடையாது, என்னோட லாயல்ட்டி எப்போவுமே மும்பை இந்தியன்ஸுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா RCB அவங்க தான் ராயல்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா என்ன தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்குள்ளலாம் போகிறோம் அப்படின்னா என்னென்னு கூட எங்களுக்குலாம் தெரியாது, ட்ரான்ஸ்ஃபர்னாலும் என்னென்னு தெரியாது. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸில் என்னை செம்ம சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே நான் இருந்தது 1 வருஷம்னாலும் RCBயில் இருந்த 2 இயர்ஸை விட அங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். என்னால் ரொம்பவே
ஒரு சூப்பராக ஒரு சீனியராகவும் சரி ஒரு பிளேயராகவும் நிறையா வந்துட்டு ஃப்ரீடமாக இருக்க முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ ராபின் உத்தப்பா எம்ஐ vs ஆர்சிபிங்கிற ஒரு இடத்துல ஃபயரை போட்டுட்ருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.